ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு கதைக்கு போலாமா? இது ஒரு அழகான அடர்ந்த ஆப்பிரிக்கா காடு. இந்த காட்டுல பலதரப்பட்ட மிருகங்கள் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அங்க ஒரு பெரிய யானை கூட்டமும் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அந்த யானை கூட்டத்துல ஒரு யானை நிறைமாத கர்ப்பமா இருந்துச்சு. அந்த யானையும் சில நாட்கள்லயே ஒரு அழகான யானை குட்டியையும் பெத்தெடுத்துச்சு. அந்த யானைக்குட்டி தான் அம்மாவோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. ஆனா அது சில நாட்கள் மட்டுமே நீடிச்சது. அந்த யானைக்குட்டியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால சில நாட்கள்லயே அந்த யானை இறந்துடுச்சு. அதனால அந்த யானைக்குட்டி ரொம்ப வருத்தத்தோட இருந்துச்சு. சாப்பிடறதையும் நிறுத்திடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த யானை கூட்டத்துல இருக்கிற எந்த யானையுமே அந்த யானைக்குட்டிக்கு ஆதரவா இல்லவே இல்ல. இத கவனிச்சுக்கிட்டே வந்த அந்த காட்டை பராமரிக்கிற நிர்வாகிகள் அந்த யானைக்குட்டிய தங்களுடைய இடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. அந்த யானைக்குட்டிக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்ததும் இல்லாம அந்த யானைக்குட்டிக்கு உணவு சரியான நேரத்துல கொடுக்கவும் ஏற்பாடு செஞ்சாங்க. ஆனா அந்த யானைக்குட்டியால சாப்பிடவே முடியல. ஏன்னா அது கவலையோடவே இருந்துச்சு. அம்மா இல்ல, யானை கூட்டத்துல இருக்கிறவங்க யாருமே இதுக்கு ஆதரவாவும் இல்ல. அது எல்லாமே இந்த யானை குட்டியோட மனச ரொம்பவே பாதிச்சிடுச்சு. அது நாளுக்கு நாள் சாப்பிடாமலே பட்டினி கிடக்க ஆரம்பிச்சது. இது ரொம்ப நாள் நீடிச்சுக்கிட்டே இருக்க இருக்க இந்த யானை குட்டியோட உடல்நிலை பாதிக்க ஆரம்பிச்சது. இத கவனிச்சுக்கிட்டே வந்த நிர்வாகிகள் எல்லாருமே பிளான் பண்ணி யானை குட்டிக்கு ஆதரவா ஃப்ரெண்டா யாரையாவது உள்ள துணைக்கு அனுப்புனா கண்டிப்பா இதோட மனநிலை மாறும் அப்படின்னு நம்புனாங்க. அதனால அவங்க எல்லாரும் முடிவு பண்ணி ஒரு மெரினோ செம்மறி ஆட அந்த யானையோட இருப்பிடத்துக்கு அனுப்பி வச்சாங்க. ஆடு வேற இனம், யானை வேற இனம். 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. சந்திப்பு மோதல்ல தான் ஆரம்பிச்சது. ஒரு முறை செம்மறியாடு யானைய துரத்துது. எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுது. அதே மாதிரி யானையும் செம்மறியாட்டோட டார்ச்சர் தாங்க முடியாம செம்மறியாட்டை துரத்த ஆரம்பிக்குது. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ரொம்ப நேரமா. ஆனா ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. 2 பேரும் சட்டுன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகி 2 பேரும் சேர்ந்து விளையாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. யானையோட மனநிலையில மாற்றமும் மகிழ்ச்சியும் இருந்தது. அதுக்கப்புறம் நிர்வாகிகள் கொடுக்கிற பாலை உணவை சாப்பிட ஆரம்பிச்சது. செம்மறியாடும் யானையும் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழவும் ஆரம்பிச்சாங்க. இது கற்பனையான கதை இல்ல குட்டீஸ். இது நிஜமாலுமே நடந்த ஒரு சம்பவம். எப்ப நடந்துச்சு அப்படின்னா 2008ல சவுத் ஆப்பிரிக்கால கேப்டவுனுக்கு பக்கத்துல தான் இந்த யானைக்குட்டி பிறந்துச்சு. இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி இந்த யானைய பாதுகாத்த நிர்வாகிகள் யாரு அப்படின்னா சம்வாரி வைல்ட் லைஃப் ரிசர்வ். அவங்க தான் அந்த யானைக்குட்டியோட பரிதாப நிலைய பார்த்து அவங்க அழைச்சிட்டு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. இந்த யானை சரியா சாப்பிடல அப்படின்ட்டு ஆல்பர்ட்டுங்கிற ஒரு மெரினோ செம்மறி ஆட்டை யானை கூட சேர்த்து பழக விட்டு அப்புறம் அவங்க 2 பேரும் இணைப்பிரியாத நண்பர்களா மாறினாங்க. இது நிஜமாலுமே நடந்த உண்மையான சம்பவம். இந்த கதை மூலமா இந்த சம்பவத்து மூலமா நாம தெரிஞ்சிக்க வேண்டிய கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா குட்டீஸ், நம்மளுடைய கோபத்தை உணவுல காட்டவே கூடாது. என்னதான் இருந்தாலுமே என்ன மாதிரி துன்பம் வந்தாலுமே நாம நம்மளுடைய உணவை எடுத்துக்கணும். அது நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த யானைக்குட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா அதோட இனத்தை சேர்ந்த யானை கூட்டமே இந்த யானைக்குட்டிக்கு ஆதரவு தரல. ஆனா அந்த வனத்தை பாதுகாக்கிற நிர்வாகிகள் அந்த யானைக்குட்டி மேல பரிதாபப்பட்டு அந்த யானைக்குட்டிக்கு ஆதரவும் தந்தாங்க. சில நேரத்துல நமக்கு நெருக்கமானவங்களே நமக்கு விரோதி ஆயிடுவாங்க. நமக்கு பழக்கமே இல்லாத முன்ன பின்ன தெரியாத நபர்கள் நமக்கு நெருங்கிய உறவினர்களா மாறிடுவாங்க. அப்படிதான் இந்த யானைக்குட்டிக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் இடையில நடந்த உறவு. அதுக்கப்புறம் நாம ஒரு கூட்டுக்குள்ள வாழ ஆரம்பிச்சிருவோம். நமக்கு லைஃப்ல இனி யாருமே வேண்டாம், நம்ம தனியாவே இருந்துக்கலாம், யாரோட ஆதரவும் வேண்டான்னு ஒரு விரக்தியில நாம ஒரு முடிவெடுப்போம். அதுல நாமளே நம்மளைய வருத்திக்கவும் செய்வோம். சரியா சாப்பிட மாட்டோம், சரியா நம்மள நாமளே கேர் எடுத்துக்கவும் மாட்டோம். அந்த மாதிரி சமயத்துல ஒரு நண்பனா யாராவது ஒருத்தர் வருவாங்க.
அந்த செம்மறி ஆடு மாதிரி. நமக்கு ஆரம்பத்துல அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பிடிக்காமலே இருக்கும். அது இரிட்டேட்டிங்காவும் இருக்கும். ஆனா அது போக போக அது நமக்கு பிடிச்சிடும், பழகிடும். அதுக்கப்புறம் நட்பாவும் மாறிடும். எப்படி அந்த யானைக்குட்டி தெம்பாவும், அந்த மெரினோ செம்மறி ஆடு ஆல்பர்ட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்களோ அப்படி. நீங்களும் உங்க அப்பா, அம்மா கூட சண்டை போடுவீங்க, அப்புறம் கோச்சிப்பீங்க, அப்புறம் சாப்பிடாம இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. சரியான நேரத்துக்கு சாப்பிடணும். சாப்பிட்டு தெம்பா கூட சண்டை போடலாம். கோபத்த வெளிக்காட்டலாம். தப்பில்ல. ஓகே கிட்ஸ். தேங்க் யூ.